அம்மா டெலிபோன். ஏய் ஏய் நில்லே நில்லே. என்னது ஒரே லக்கேஜோட வந்திருக்க? எங்க வந்த? செட்டில் ஆயிலாம் தான். 24343 கொஞ்சம் இதெல்லாம் எடுத்துட்டு போய் உள்ள வை. என்னத்த வைக்கிறது ஜிங்கிடி? நீ இந்த வீட்டுக்கு மட்டும் இல்ல, இந்த வீதிக்கே வரக்கூடாது. கெட் அவுட். இங்க பாரு, நீ ரொம்ப ஓவரா பேசுற. என் பெட்டி படுக்கையெல்லாம் நீ உள்ள கொண்டு போய் வைக்கலனா உன் பெட்டி புட்டி எல்லாம் கிழிஞ்சிரு ஜாக்கிரதை. அம்மா ராங்கி. அண்ணா கணேஷ் எங்க? ஓஹோ, ஆண்டாள் ஹாஸ்டலா? என்ன இந்த பக்கம் காத்தடிக்குது? நமஸ்காரம் சார். ராத்திரி நீங்க பண்ண கலாட்டாவுல அந்த ஆண்டாள் எம்மு என்ன வெளியில துரத்திட்டாங்க சார். என்னது ஆண்டாளு எம்மா? எம்ம நான் நினைச்சல. இல்ல முண்டம். நான் ஒரு வயசு பொண்ணு, அதுலயும் அப்பாவி. எங்க போறதுன்னு தெரியாம தான் இங்க வந்து கொஞ்சம் உங்க வீட்டுல தங்க இடம் கொடுத்தா. என்னது எங்க வீட்லயா? இங்க பாரு, நீ அனாவசியமா டைம் வேஸ்ட் பண்ணாம வேற இடத்த பாரு. இங்கெல்லாம் இருக்க முடியாது. நான் வெளியில போனா என் கற்புக்கு பாதுகாப்பு இருக்காது. உன் கற்பை பாதுகாக்க எங்க வீடு நான் சேஃப்டி லாக்கறா. கிளம்பு கிளம்பு கிளம்பு. ஒரு 3 மாசம் நீங்க பொறுத்துட்டு இருந்தீங்கன்னா நான் டாக்டர் ஆயிடுவேன் சார். இல்லைன்னா நான் படிச்ச படிப்பெல்லாம் வீணாயிடும் சார். ப்ளீஸ், என் மேல நீங்க இருக்கப்படலைனாலும் என் படிப்பு மேல இருக்கப்பட்டாவது உங்க வீட்டுல இடம் கொடுங்க சார். ப்ளீஸ். டேய் பனிமலை, கரைஞ்சு போயிடாதடா. இது சரியான ஜிங்கிடி. போட்டோ விடுனா படிக்கிற பொண்ணு. இங்க பாரு, இது வரைக்கும் நான் எந்த பொண்ணையும் வீட்டுக்குள்ள விட்டதில்ல. நீ படிப்புன்னு சொன்ன ஒரே காரணத்துக்காக ஒத்துக்கிறேன். குறும்புத்தனம் பண்ணாம ஒழுங்காயிரு. அண்ணா பொட்டி படுக்க எல்லாம் எடுத்து உள்ள வை. அது சரி. இடுப்பு ஆட்டி ஆட்டி என்ன கடுப்பேத்துறியா? துடுப்பை எடுக்கிறேன். வாவ், that is amazing. ஏய், அத எடுக்காத. அடிக்க வச்சிருக்க தெரியல? ஷட் அப். யாருப்பா அந்த பொண்ணு? டேஞ்சர் ட்ரிங்கன்னு. வணக்கம் சார். என் பேர் சந்தியா. நான் மெடிசின் படிக்கிறதுக்காக இங்க வந்திருக்கேன். காலேஜ்ல ஒரு சின்ன படிப்புன்னு சொன்ன உடனே நம்மால உருகிடுவான்ல. அதான் நம்ம வீட்லயே தங்கி படிக்க சொல்லிட்டான். அப்படியா? போமா, உள்ள கூட்டிட்டு போடா. ஆஹா, சூப்பர் அப்பா. கூட்டிட்டு போறேன். வேற என்ன பண்றது? நீங்களும் ஆர்டர் போட்டீங்க, தம்பி ஆர்டர் போட்டான். இங்க பாரு, உன் ரூம் மட்டும் எங்க பக்கத்தே இருக்க கூடாது. இதென்ன ரெஸ்பெக்ட், மரியாதை. இங்க எல்லாரும் என்ன வேட்டி கட்டின பாஷான்னு சொல்லுவாங்க. என்ன யாராவது ஒரு தடவை ஏன்னு சொன்னாலே தாங்கிக்க மாட்டேன். அப்படிப்பட்ட என்ன நீ 100 தடவை சொல்லி என்னடா அதுக்கு? இந்த ஏரியா தாண்ட வரைக்கும் கொஞ்சம் ரெஸ்பெக்ட் கொடு. சாரி. சமையல் கட்டு எங்க இருக்கு? அங்க உனக்கு என்ன வேலை? கிரகப்பிரவேசம் பண்ணி முடிச்சாச்சு. பால் பொங்கி பாயசம் வைக்கலாம்னு தான். பாயசமா? நோ, நம்ம தம்பிக்கு பாயசம் பால் எல்லாம் பிடிக்காது. பாயசம்னா பிடிக்காம இருக்கலாம், ஆனா அவள் பாயசம்னு சொன்னா உங்க ஆளு அவளோட ஓடி வந்து நிப்பார். என் தம்பியை பத்தி எனக்கு தானே தெரியும். சாப்பிட மாட்டான். சாப்பிடுவார். பந்தயமா? பந்தயம். சரி, நான் தோத்து போயிட்டா உனக்கு லிப் கிஸ் கொடுக்குறேன். ஆனா நீ தோத்து போயிட்டா என் துணியெல்லாம் துவைச்சு போடணும். ஓகேவா? நீ இப்ப கட்டிருக்கிற துணியை சேர்த்து துவைக்கிற. ஓகே. பிரின்ஸ போட்டு மூஞ்ச கழுவிட்டேன், பின்னால போட்டு வாயை கழுவிட்டேன். கிஸ் அடிக்க ரெடியாரு. வேட்டி கட்டின பாஷா வேட்டி அவுந்துருச்சு. அவுத்துக்குச்சா? நீ எங்க பாக்குற? உனக்கு வெக்கமா இல்ல? நீ ஆம்பளையா இருந்தா தானே வெக்கப்படணும். நமக்குள்ள என்ன இருக்குதாண்டால்? யூ மீன் ஐ அம் இன் பிட்வீன்? எஸ். நான் போய் பாயசம் கொடுத்துட்டு வந்துடுறேன். போ கண்ணு போ. நீ எனக்கு கிஸ் கொடுத்தே ஆகணும். என்னங்க? என்ன பாயசம்? பாயசமா? எனக்கு பிடிக்காது. கிஸ்ல கடி பம்பா. இது சாதாரண பாயசம் ஒண்ணு இல்லங்க, அவல் பாயசம். அவல் பாயசமா? இதெல்லாம் உன் ஒருத்தி துணி தானா இல்ல ஹாஸ்டல் மொத்தத்தையும் கான்ட்ராக்ட் எடுத்துட்டு வந்து துவைக்க சொல்றியா? எல்லாம் என்னதான். ஓஹோ, இது நான் தான் துவைக்கணுமா? தேவையில்லை, இத உன் தம்பி கையால துவைக்க வைக்கிறேன். போயும் போயும் என் தம்பி கையில மாற்ற. அவன் இதோட சேர்த்து உன்னையும் துவைச்சு. தம்பி பாத்தியா உன் ஜீப் எப்படி தக தகன்னு மின்னுதுன்னு? நீ துவைக்கிறதுக்கும் துடைக்கிறதுக்கும் தான் லைக். இந்த நக்கல் தானே வேண்டாங்கிறது. குட் மார்னிங் சார். ஹாய், குட் மார்னிங். உனக்கு சொல்லல, அவருக்கு. வெளியில போற மாதிரி தெரியுது. ஜீப் எடுத்துட்டு வெளியில தான் போவாங்க, பாத்ரூமுக்கு போக மாட்டாங்க. எனக்கு கொஞ்சம் காலேஜ்ல டிராப் பண்றீங்களா? முடியாது, தம்பி கோயிங் டு சென்னை. நீ கிளம்பு. பரவாயில்ல அண்ணா, காலேஜ் பக்கத்துல தானே இருக்கு, இறக்கிட்டு போறேன். இப்ப ஜீப்ல ஏறுவா, நாளைக்கு உன் முதுகுலயும் ஏறுவா. ஏறப்ப பாத்துக்கலாம், நீ ஏறு. சரி நீ போ. இதுக்கெல்லாம் நர்ஸுங்களா? நர்ஸுங்க இல்லப்பா, டாக்டருங்க. இன்னாம டாக்டர் குட்டி ஊசி போட்டுக்கிறியா? இடியட். அண்ணா உன்னை திட்டுறானா? இவனுக்கும் இங்கிலீஷ் தெரிஞ்சுக்கிட்டே. டேய் கசமாலாம், அது திட்டுற வார்த்தை ஒண்ணும் இல்லடா. இடி எட்டுனா இங்கிலீஷ்ல 8 தபா இடின்னு அர்த்தம். என் பர்சனாலிட்டி லேடிஸ்க்கு எல்லாம் இடி இடின்னு சொல்ல வைக்கிறேன். அப்படியா? இவன் ஏடா இப்ப இங்க வரா? ஒளிச்சுக்கடா. ஐயோ,
எப்பா இது சாம்பாவோட கேஸா? எம்மா டேய், அந்த சாம்பாவோட கேஸ் நம்ம சைட்டுக்கு அடிச்சோமாடா? அடிக்கலண்ணா. நல்லா யோசிச்சு சொல்றான் பாவி. கோபுரத்தலையா, இனிமே நம்ம யாரும் இந்த காலேஜ் பக்கமே வரக்கூடாது. சாயந்தரம் நான் சீக்கிரம் வந்துடுவேங்க. காலேஜ் முடிஞ்சதுக்கு அப்புறம் வா, கட்டடிச்சிட்டு வந்துடாத. டைம் ஆயிடுச்சு, உள்ள போ. தேங்க்யூ சார். சாம்பா என்ன பார்த்தானா நான் பஞ்சர் தான். டீச்சர் ரெடியா இருக்குண்ணா. வாடா. என்ன அடிச்சிடாதண்ணா. மெடிக்கல் காலேஜ்ல உனக்கு என்னடா வேலை? தோஸ்துகளை பாக்குறதுக்கு சின்ன வயசுல இருந்து எங்க அப்பா அம்மாவுக்கு நான் டாக்டர் ஆகணும்னு ஆசைன்னா என் தலை விதி இப்படி என்ன ரவுடி ஆக்கிடுச்சு. அந்த ஆசையை தீர்த்துக்கதான் அப்பா வெள்ளக்கோட்டை போட்டுக்கிட்டு இந்த காலேஜுக்கு வர்றேன்னா. உனக்கு பிடிக்கலன்னா இந்த வெள்ளக்கோட்டை கைட்டுனா அண்ணா. அப்புறம் இன்னொரு மேட்டர்னா, நீ பிடிச்சிருக்கிற கேஸ் மஜாவா இருக்கு. கேஸ்னா அண்ணி அம்மா. அண்ணா இன்னொரு தடவை இந்த காலேஜ் சுத்துப்புறத்துல, அதாவது அந்த பக்கம் இந்த பக்கம் எந்த பக்கம் 5 கிலோமீட்டர் சரௌண்டிங்ல நீ என் கல்ல பட்டன்னு வச்சுக்க. நிச்சயம் போட மாட்டேன். ஏய். ஏய். எல்லாரும் திரும்பிங்கடா. உள்ள 7 கம்பி, வெளியில 7 பொண்டாட்டி. அங்க கஷ்டமா இருந்தாலும் இங்க சுகமோ சுகம். வெக்கமா இருக்குண்ணே. எனக்கே இல்லாத பக்கம் உனக்கு என்னடா? சும்மா இருக்குண்ணே. ஏய், தம்பி எங்க? தம்பி ஹாஸ்பிட்டல் இருக்கிறாருண்ணே. ஹாஸ்பிட்டல்லையா? எதுக்கு? வாங்க இருக்கிறாரு. எவன்டா என் தம்பி எப்படி அடிச்சது? சாம்பான்னு ஒருத்தன், அவன் மேல தப்பு இல்லண்ணா. அவன் அடிச்சா பாட்டு எல்லாம் பஞ்சராய் போடுன்னு எவ்வளவு சொன்ன, கேட்கல. தப்பி இவர்தான். அவன் எங்கடா இருக்கான்? என்னது? அவன் எங்க இருந்தா நமக்கு என்னண்ணா? நீ இப்ப அங்க போறியா என்ன? உனக்கு ஏற்கனவே 7 பொண்டாட்டி. நீயும் கோமாக்கு போயிட்டீங்கன்னா அவங்கள எல்லாம் யார் கவனிக்கிறது? அவன் இப்ப எங்கடா இருக்கான்? கிழிச்சிருவேன். நீ உட்காருண்ணே, நான் போய் பாத்துட்டு வரேன். உட்காரு. அவன் இல்லாம இருந்தா நல்லா இருக்கும். சாம்பா இருக்காரா? இல்ல வெளியூருக்கு போயிருக்கான். அண்ணா அண்ணா, அவன் இல்லையா? நாம போயிடலாம் வாங்க. நான் அப்புறம் வந்து பேசிக்கிறேன். யார் அந்த குட்டி? சாம்பாவோட கேஸ்ண்ணே. அப்படிலாம் பாக்காத, பாப்பலாம். சொல்ற. வேண்டாண்ணே. ஏய், அந்த குட்டியை தூக்கிட்டு வாங்க. அவளை தூக்கிட்டு போனா சாம்பா தானா வருவான். வருவா. சிஸ்டர் நல்லா இருக்கிறியா சிஸ்டர்? என்னடா அப்படி பாக்குற? திரும்படா. டேய், நீ என்னடா பாக்குற? குட்டியதான் விட்டா மூஞ்சில பேந்துரும். போடா. டேய், இது சாம்பாவோட கேஸ்டா. அவனுக்கு தெரிஞ்சா நம்மள நறுக்கிடுவான். சிஸ்டர் வாங்கிக்க சிஸ்டர். சத்தியமா இது பிராண்டி இல்ல சிஸ்டர். காமாட்சி அம்மன் கோயில் கிட்ட போய் வாங்கிட்டு வந்த ஆப்பிள் ஜூஸ் சூப்பரா இருக்கும். குடி. இங்க உனக்கு எந்த ப்ராப்ளமும் வராது சிஸ்டர். சிஸ்டர் உனக்கு புகை ஆகாதா சிஸ்டர்? வேண்டாம் சிஸ்டர். சிஸ்டர் என் வாழ்க்கையில இது வரைக்கும் நான் யாரையும் சிஸ்டர்னு கூப்பிட்டது இல்ல சிஸ்டர். சிஸ்டர் சாம்பா கிட்ட மட்டும் என்ன பத்தி பேடா சொல்லிட்டாது சிஸ்டர். ஏ சாம்பானா பயமா? பயமா? கூச்சா. ஏ சிஸ்டர் உனக்கு சென்னை மாநகரத்துல ஐநாவரம் தெரியுமா? தெரியும். என்ன ஐநாவரம் அறிகிறீன்னு எல்லாரும் சொல்லுவாங்க. பப்ளிக் என்ன பார்த்தாலே உச்சா போயிடுவாங்க. போலீஸோட ஒரு சின்ன தகராறு, அதனால தாதாவா இருக்கலாம்னு காஞ்சிக்கு வந்துட்டேன். விதி விடல. மேல ஷர்ட் மாட்டிக்கிட்டு கீழே பேண்ட போட்டுக்கிட்டு ரோடு மேல ஐயா போனா பப்ளிக் பிஷாக். வணக்கம் தலைவா. ஒரு நாள் என்ன ஆச்சுன்னா, அண்ணா வணக்கம். வணக்கம். டேய், லொல்லு பண்ணாம பணத்தை வாங்குங்கடா. நமக்கு இந்த லொல்லெல்லாம் பிடிக்காது. எங்கடா போனா? கொஞ்ச நாள் உனக்கு காணோம். கோமாவுல படுத்துட்டேன். கோமாவா? காமன்னா பலான மேட்டர் உள்ள படம். கோமன் என்னடா? கோமான்னு தெரியாதுண்ணா உனக்கு. மூச்சு மட்டும் வந்துக்கினே இருக்கான், ஆனா பெட்ல பேசாம படுத்துக்கினே இருப்பான். அச்சா, நான் இந்த ரங்கையை நடிச்சு 3 மாசம் படுத்துக்கிட்டு தானே. அதானே அதானா இந்த லோஞ்சா நடிக்காம படுத்து எடுத்துட்டு வா. என்ன கண்ணே, இன்னைக்கு நைட்டு காக்கா காக்கா படுத்துக்கு போலாம் வரியா? டேய், டொமேட்டோ சூப்பரா இருக்குது, அப்படியே அள்ளின்னு வா. ஏய், என்னடா பெருசா கூடுற? அருகிரி யாருன்னு தெரியுமா உனக்கு? இந்த காஞ்சில அடிச்சுனா அந்த காசில போய் விழுவ. தலையை திருப்பு, தலையை திருப்புடா, தலையை திருப்பு. 6 மாசம் வெளியில என்ன நடந்துச்சுன்னே தெரியல. கோமா. எந்திரிச்சு பார்த்தா மணி கிட்ட வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கேன். திரும்புடா அந்த பக்கம். சிஸ்டர் என்ன பத்தி சாம்பா கிட்ட நீதான் நல்லபடியா சொல்லணும். இந்த தடவை அடிச்சாலும் வச்சுக்க. பாட்டில் பாட்டிலா தண்ணி ஊத்தி வளர்த்த பசங்களா கோமாவுக்கு போயிட்டாருங்களே.
ஐயோ பாட்டில் மொத்தம் நாசமா போச்சே. மணினா மணினா மணி டேய் மணி கோமாக்கு போயிட்டியா? சொன்ன கேட்டா தானே. நேத்து வரைக்கும் மெக்டால் மணின்னு சொல்லிக்கிட்டு பிராந்தி வித்து பொழைச்சுக்கிட்டு இருந்தா. இனிமே உடஞ்ச பாட்டில கூட வித்து பொழைக்க முடியாது. உனக்கு எதுக்குடா இவ்வளவு நகை? அண்ணா அவன் அவ்வளவு வச்சு நீ கோமாக்கு போலியண்ணா? அண்ணா நீ பயில்வாள்ண்ணா. என்ன பாடுனா இது? அண்ணா அவன் திரும்ப வந்து அச்சா கூட உனக்கு ஒண்ணு ஆகாதுண்ணா.